ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெக்னிக்கல் அனலைஸை வச்சு எப்படி நம்ம சப்போர்ட் அண்டு ரெசிடென்ஸியை யூஸ் பண்ணி எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அதுவும் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பணம் சம்பாதிக்கலாங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்போர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைஸுக்கு கீழே அது ரொம்ப கீழே இறங்காது, அந்த சப்போர்ட்டை அதை பிடிச்சி அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் சப்போர்ட்டு. கீழே ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன்னா அங்கே பட்டுட்டு மேலே போயிருக்கு பார்த்தீங்களா, அதை தாண்டி கீழே போகாமல் இருக்குதுல்ல, அதுக்கு பேர் தான் சப்போர்ட்டு. இது மாதிரி நிறையா வாட்டி நடந்துருந்துச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு அர்த்தம். நம்ம சிட்டி யூனியன் பேங்க்கை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடுக்கு சாதகமான ஸ்டாக்கானு நம்ம போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். இந்த பேங்க்கை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1 டே ஃப்ரேமில் பார்த்தாலும் அந்த சப்போர்ட்டை உடைக்காமல் அதில் பட்ட உடனே மேலே தான் போயிருக்கு. இதே மாதிரி 1 வீக் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட்டு தொட்ட உடனே மேலே போய் ஒரு ரெசிஸ்டன்ட் மாதிரி கொடுத்துருக்கு. ரெசிஸ்டன்ட் அதை கூட நம்ப வேணாம், நீங்கள் சப்போர்ட்டை கூட நம்பலாம். ஆனால் ரெசிஸ்டன்ட் உடச்சிட்டு மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது, உடைக்காமல் அப்படியே பழைய சப்போர்ட்டுக்கும் வரவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சப்போர்ட் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் சிலப்போ இந்த சப்போர்ட்டை கூட ஃபெயிலியராக ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே போகவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும், கரெக்டான ஸ்டாக்கை பார்த்து. இந்த சப்போர்ட் எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போதைக்கு ஷார்ட் டைம்லேயே உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30% கிட்ட கிடச்சிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு 3 மாதத்தில் 30%ங்கிறது செமையான ரிட்டர்ன்ஸ் தான், நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். அதுவும் ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 30%. அதே மாதிரி இப்போயும் பார்த்தீங்கன்னா 125 கிட்டலாம் போயிட்டு இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்குது. அதுவும் எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% 25% ஏறி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் ஏறி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்காக யூஸ் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் தெரிஞ்சுக்கிறோம். அதுவும் இல்லாமல் என்ன ஸ்டாக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஸ்டாக்கோட பேரையும் சொல்லுங்கள். நானும் போய் அனலைஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 2022லேயும் இந்த மாதிரி சப்போர்ட்டில் விழுந்து நல்ல ஹைக்கே போய்ட்டு மறுபடியும் கீழே விழுந்திருக்கு 2023. ஏன் 2023 விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸே எல்லாமே கீழே விழுந்துக்கிட்டு இருந்துச்சு, அதனால் இதுவும் அப்படியே கீழே விழுந்துருச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரை வச்சு நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜின்னு இருக்குது. நீங்கள் லாங் டேர்மில் வச்சு பார்க்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ்னு கீழே இருக்கா, அதில் போனீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் நிறையா காட்டும். அதில் சிம்பிள் SMAன்னு போட்டாலே வரும், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்னு. அதில் 200 டேஸும் 50 டேஸும் வச்சுக்கோங்க. இப்போ 50 டேஸுங்கிறது நான் கலர் பண்ணி வச்சுருக்கேன் சிவப்பு கலரில். அது ரெண்டும் எப்போ கிராஸ் ஆகுதோ, அதுவும் இல்லாமல் 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது மேலே தான் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட பேர் தான், அதனால தான் அதோட பேர் கோல்டன் கிராஸ் ஓவர். அந்த 50 டே மூவிங் ஆவரேஜ் மேலே போணுச்சுன்னா அந்த ஸ்டாக்கும் மேலே போகும். இப்போ இதே உல்ட்டாவாக 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே போய்கிட்டு இருக்குன்னா அதோட ப்ரைஸ் கீழே போய்கிட்டு இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீவ்ஸ் காட்டன்னு, இதில் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு சேனல் பேட்டர்ன் உருவாகி இருக்கிற மாதிரி தெரியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஈஸியாக உழுவுற மாதிரி இருக்கும். மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்திருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கு பல வருஷமாக ஒரே ப்ரைஸில் தான் மேலேயும் கீழேயும் போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருது கொஞ்சமாக. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் கேப்னாலே கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். மேலே போகும்போது நல்லா மேலே போகும், கீழே போகும்போது நல்லா கீழே போயிடும். கொரோனா டைமில் பாருங்கள் சப்போர்ட்டே பிரேக் பண்ணிட்டு கீழே போயிடுச்சு, ரொம்ப கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு நாள்லனா இதில் நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. ஒரே நாளில் 10%லாம் ஏறி இருக்குது இந்த ஸ்டாக்கில். அதனால தான் மேலேயும் கீழேயும் போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டான லெவலில் இருக்குது பாருங்கள். எல்லா சப்போர்ட்லேயும் பட்டுட்டு மேலே போயிருக்கு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 130 120லேருந்து 170 200 வரைக்கும் தான் போயிருக்கு. 200 கூட போகலை, ஒரு 180 அது மாதிரி போயிருக்கு. கொஞ்சம் ப்ராஃபிட் தான் இதில் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். நம்ம அதிகமாக போகும்போது வித்துடலாம் ஈஸியாக. இதில் நானும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டாக்கில் நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தான் அந்த ஆம்பேருங்கிறது EV எலக்ட்ரிக் ஸ்கூட்டி இருக்குல்ல, அது இவங்களோட தான் ஆம்பேர். கிரீவ்ஸ் காட்டன் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிரீவ் எலக்ட்ரிக் அதில் போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆம்பேரோட ஸ்கூட்டி எல்லாமே இவங்களோட தான். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இப்போ தான் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இனிமேல் எப்படி ஆக போகிறாங்கன்னு தெரில. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி போடணுமாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.